ஹே கைஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, ப்ரான் ஃப்ரை எப்படி செய்யலான்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கடாயை நம்ம பற்ற வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஹீட் ஆனவுடனே நம்மளுக்கு எவ்வளோ தேவையான ஆயிலோ அதை ஊற்றிக்கலாம். இப்போ ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் வந்து நீங்கள் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஆனியன் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணும்னு நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ ஆனியன் ஒரு கண்ணாடி பதத்துக்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறேன். நான் 1 கிலோ ப்ரான் வாங்கியிருக்கேன். அது தோல் உரித்து மஞ்சத்தூளில் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். 1 கேஜி. அந்த 1 கேஜிக்கு வந்து வெங்காயம் வந்து நான் எவ்வளோ போட்டிருக்கேன்னா, ஒரு 6லேருந்து 7 வரைக்கும். எனக்கு தொக்கு வேணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். தக்காளி வந்து ஒரு குட்டி குட்டியாக ஒரு 5 தக்காளி போட்டிருக்கேன் 1 கேஜிக்கு. தக்காளி நல்லா சாஃப்டாக வேகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பூண்டு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். இஞ்சியும் 2 டேபிள் ஸ்பூன். இது குட்டி குட்டி அதனால் 3. இங்கே பாருங்கள், சின்னது அதனால் 3 போடுறேன். நீங்கள் 2 போடுங்க. இஞ்சி பூண்டு நல்லா ஸ்மெல்லு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ப்ரானை சேர்த்துக்கலாம். ப்ரானை சேர்த்துக்கிறேன். கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா அதுலேயே நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி விடும். ப்ரானில் தண்ணி விட்டு கொஞ்சம் வேகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணி கொஞ்சம் ட்ரை ஆன பிறகு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா இதில் எவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கு. நான் தண்ணியே ஊற்றலை, எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். நம்ம போட்ட இறாலாம் குட்டி குட்டியாக ஆயிடுச்சு. கொஞ்சம் தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் ஆனதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூளை சேர்த்துக்கலாம். நம்ம கடையில் வந்து பெரிய இறா வாங்கி செய்கிறதோட இந்த சின்ன இறா செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். பெரிய இறா வந்து அவ்வளோ டேஸ்ட்லாம் இருக்காது, இந்த சின்னதில் இருக்கிற மாதிரி வராது. நம்ம மிளகாத்தூள்லாம் போட்டதுக்கப்புறம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். எப்பவுமே கொஞ்சம் கம்மியாக போட்டுட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணிக்கோங்க. எடுத்த உடனே உப்பு நிறையா போட்டிங்கன்னா அதுக்கப்புறமா நம்ம செக் பண்ணும்போது சில டைமில் பாருங்கள் ஜாஸ்தி ஆகிடும். கம்மியாக இருந்தால் நம்ம சேர்த்துக்கலாம், ஆனால் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம், அதோட டேஸ்ட்டே போயிடும். இன்னும் கொஞ்சம் இறா குக் ஆகட்டும், நம்ம மிளகாத்தூளை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன்.
1 2 நான் 3 சேர்த்துருக்கேன். பார்த்துட்டு வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இவ்வளோ தான் போடணும் இல்லை, நம்ம எவ்வளோ காரம் சாப்பிடுவோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி போடணும். அப்புறம் எங்கள் அக்கா தான் சொன்னாங்க 4 டேபிள் ஸ்பூன் சேருங்க சொல்லி ரொம்ப காரமாகிடுச்சு அப்படின்னு சொல்லுவீங்க. அதனால் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துன்னு கொஞ்சோட தண்ணி விட்டு வேக வைக்கலாம். ஏன்னா இறா வந்து கொஞ்சம் குக் ஆகும், இல்லைன்னு வச்சுக்கோங்க ரப்பர் மாதிரி ஆகிடும். நான் வந்து இதில் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் மட்டும் லேசாக சேர்த்துக்கிறேன், 1/4 டீஸ்பூன். இருக்குங்களா, நல்லா கலர் மாதிரி இப்போ கொஞ்சம் வாட்டர் சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக, ரொம்ப வேண்டாம். இப்போ கொத்தமல்லி கட் பண்ணி தூக்கிக்கலாம். எப்பவுமே இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி போடணும். போட்டால் தான் அந்த கொத்தமல்லியோட ஸ்மெல்லு வந்து நல்லா அந்த ப்ரானில் இறங்கும். நீங்கள் லாஸ்ட்டில் தூவி விடலாம், அதாவது கார்னிஷ்க்கு தூவி விடலாம். ஆனாலும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் போடுங்க, மீதி வேணால் லாஸ்ட்டில் தூவிக்கணும். இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் அதே செய்முறையை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். நல்லா செய்யாதவங்களுக்கு கூட சூப்பராக டேஸ்ட்டு கிடைக்கும். சிம்பிள் ரெசிபி தான் இது, ஒன்றுமே இல்லை. நம்ம வீட்டில் இருக்க மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூனு நான் வந்து சோம்பு போட்டிருக்கேன், இஞ்சி பூண்டு 1.5 டேபிள் ஸ்பூன், ஆயில் நம்ம தேவையான அளவுக்கு, இவ்வளோதான். இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க, செம்ம டேஸ்டாகவும் இருக்கும். செம்ம டேஸ்ட்டு. நம்ம போட்ட மிளகாத்தூள் பச்சை ஸ்மெல்லாம் வரவே இல்லை, நல்லா சூப்பராக இருக்கு. நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நான் போட்ட ஆயிலும் பாருங்கள் ஓவர் ஜாஸ்தியாகவும் இல்லை, ஓரளவுக்கு சுத்தமாக இல்லாமையும் இருக்கக்கூடாது. இந்த ப்ரான்லாம் எடுத்துட்ட பிறகு யார் யாருக்கு கடாய் சோறு பிடிக்கும்னு சொல்லுங்கள். கடாய் சோறு சாப்பிட்டாவே இன்னும் சூப்பராக இருக்கும். இதுக்காக நாங்கள் சின்ன வயசில் நானும் என் தம்பியெல்லாம் சண்டை போட்டுக்குவோம் கடாய் சோறுக்காக, ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். எங்கள் அம்மா இதில் சாப்பாடு போட்டு எங்களுக்கு கையில் எல்லாருக்கும், எனக்கு என் தம்பிக்கும் உருட்டி உருட்டி கொடுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தீ கம்மியாக வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஒரு 5 மினிட்ஸில் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட், ப்ரான் நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட், ப்ரான் தொக்கு எப்படி இருக்குன்ட்டு செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த ப்ரான் தொக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்.